Hello students, welcome to Kanakkiyal Thoondal. இந்த வீடியோல நம்ம 12th Matriculation Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லோக்கஸ். லோக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்பவே சிம்பிள். ஒரு path of a moving point. Path of a moving point அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ let's say ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் ஆஃப் z is equal to 1 அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வந்து 1 இருக்கணும். அப்போ என்னென்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கெல்லாம் மாடுலஸ் 1 இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரியல் ஆக்சிஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸில் போட்டுக்கலாம். எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கெல்லாம் மாடுலஸ் 1 அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய 1, அதாவது 1 + 0i அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் 1. மாடுலஸ் அப்படிங்கிறது ஆரிஜின் வந்து அதுக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ இது ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுவும் இல்லாமல் 0 + i அதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். -1 + 0i அதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 - i இந்த 4 பாயிண்ட்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தானே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இன்னும் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் அதை பிளாட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மாடுலஸ் வந்து 1 இருக்கும். அப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் தான் நம்மளோட லோக்கஸ் இங்கே. அப்போ மாடுலஸ் ஆஃப் z is equal to 1. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் is equal to 1 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனுடைய லோக்கஸ் இந்த சர்க்கிள். இந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஒவ்வொரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜீல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனுக்கும் ஒவ்வொரு லோக்கஸ் இருக்கும். அதோட லோக்கஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி லோக்கஸ் அப்படிங்கிறது ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதனால் நமக்கு வந்து 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் தான் ஆன்சராக வரணும் அப்படின்னு கிடையாது. லோக்கஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு ஈக்குவேஷன். அண்ட் மோர் ஓவர் இங்கே நமக்கு சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் z - z0 is equal to r அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன லோக்கஸை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் வில் ரெப்ரசன்ட் அ சர்க்கிள் whose center is z0 and radius is r. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z - 2 + i is equal to 4 அப்படின்றது அப்படின்னா, இதோட லோக்கஸ் என்னவா இருக்கும் நமக்கு டயக்ராமேட்டிக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரியல் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ் போடும்போது இது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணும். whose center is 2 + i. அப்போ 2 + i அப்படிங்கிறது என்ன பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 2,1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ இதுதான் அதோட நம்மளோட சென்டர். அண்ட் ரேடியஸ் வந்து 4 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ் 4 யூனிட்ஸ் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணும். நான் ஸ்கேலிங் கொஞ்சம் அப்ராக்சிமேட் எடுத்திருக்கேன், பட் கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ மாடுலஸ் ஆஃப் z - z bar is equal to r அப்படின்னா சென்டர் வந்து z0 அண்ட் ரேடியஸ் வந்து r. Question number 1. The question is, if z is equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i divided by z plus 4i is equal to 1. Show that the locus of z is real axis. இதோட locus வந்து real axis அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ real axis அப்படிங்கிறது பேசிக்கலி என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி தான். அப்போது ரியல் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y is equal to 0. அப்போ நம்ம y is equal to 0 தான் இதோட லோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z - 4i டிவைடட் பை z + 4i is equal to 1. இப்போ நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடட் பை அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்மளால் மாடுலஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z - 4i டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z + 4i is equal to 1. இப்போ நம்ம டினாமினேட்டர் ரைட்டில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z - 4i is equal to மாடுலஸ் ஆஃப் z + 4i அப்படின்னு கிடைச்சோம். இப்போ கொஸ்டினே கொடுத்துருக்காங்க z அப்படிங்கிறது x + iy. அப்போ நான் இங்கே z இருக்கிற இடத்துல x + i ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா x + iy - 4i அதோட மாடுலஸ் is equal to x + iy + 4i இதோட மாடுலஸ். இப்போ நம்ம இந்த ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ரியல் பார்ட் அப்படிங்கிறது இங்கே எக்ஸ் மட்டும்தான். அண்ட் இமேஜினரி பார்ட்டுங்கிறது
இங்கே ஐஒய் இருக்குது -4i இருக்குது. ஸோ நமக்கு இமேஜினரி பார்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா i இன்ட்டு ஒய் -4. இதில் இமேஜினரி பார்ட்டுங்கிறது y -4, ரியல் பார்ட்டுங்கிறது x. இதே போல் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ரியல் பார்ட்டுங்கிறது x மட்டும்தான் நமக்கு, அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது y +4. இப்போ ரெண்டுத்தோட மாடுலஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். நமக்கு தெரியும் இதுக்கு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர், லெட்ஸ் சே மாடுலஸ் ஆஃப் x + iy அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதையும் நமக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் அப்படிங்கிறது எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது ஒய் -4, ஸோ ஒய் -4 த ஹோல் ஸ்கொயர். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடுமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் +4 த ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்ம ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் நமக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் -4 the whole square is equal to x square plus y +4 the whole square அப்படின்னு கிடைக்கும். இப்போ லெஃப்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். y -4 the whole square, a - b the whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் அதாவது y ஸ்கொயர் -2ab 2 × y × 4 அதாவது 8y ப்ளஸ் b ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைடில் a + b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 16. இப்போ எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு கேன்சல் ஆகுதுன்னு பார்த்து கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் ரெண்டு சைடும் கேன்சல் ஆகிடும். அண்ட் ஒய் ஸ்கொயர் ஆல்சோ கேன்சல், அண்ட் 16 ஆல்சோ கேன்சல். இங்கே நமக்கு லெஃப்டில் -8y இருக்குது, ரைட்டில் +8y இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் இருக்கிற -8y நான் ரைட்டில் கொண்டு போனேன் அப்படின்னா அது ஒரு +8y ஆகிடும். ஸோ டோட்டலாக 8y + 8y which is 16y is equal to 0. This implies y is equal to 0. y is equal to 0 அப்படிங்கிறது நான் அந்த கொஸ்டினோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், ரியல் ஆக்சஸ் தான். அப்போ லோக்கஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ரியல் ஆக்சஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Question number 2, the question is if z is equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 divided by iz plus 1 is equal to 0. Show that locus of z is 2x square plus 2y square plus x minus 2y is equal to 0. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 × z-யோட வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, x plus iy அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் i × x plus iy plus 1 is equal to 0. அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்ஸ் தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ரியல் பார்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2x கிடைக்கும். அது போக வெளியே ஒரு 1 இருக்குது. ஸோ 2x + 1 அப்படிங்கிறது தான் ரியல் பார்ட். அண்ட் இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2iy கிடைக்கும். ஸோ இமேஜினரி பார்ட்டுங்கிறது 2y, ஸோ i × 2y எழுதிக்கலாம் டிவைடட் பை டினாமினேட்டரில். அதே போல் இந்த ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா xi கிடைக்கும். அண்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது i ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்கும். i ஸ்கொயருங்கிறது -1, ஸோ -1 × y அப்படிங்கிறது -y + 1. ஸோ -y + 1 அப்படிங்கிறது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது x மட்டும்தான். ஸோ i × x is equal to 0. எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரியல் பார்ட் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரியல் ப்ளஸ் இமேஜினரி டிவைடட் பை கீழையும் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி இருக்குது அப்படின்னா நம்ம ரியல் பார்ட் எடுக்கும்போது டேரக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது ரியல் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் இமேஜினரி மல்டிப்ளிகேஷன். இதுவே நம்ம இமேஜினரி பார்ட் எடுக்கணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கிராஸ் தென் ப்ளஸ் இந்த கிராஸ். இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி கான்ஜுகேட் எடுத்து போட்டாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே இமேஜினரி பார்ட் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ -2x + 1. ஸோ நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு 2x + 1 அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு x இருக்குது. அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா -2x + 1 × x அப்படின்னு கிடைக்கும். அதை இங்கே நம்ம எழுதிக்கலாம்.
தென் ப்ளஸ் another கிராஸ். இன்னொரு கிளாஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா -y + 1 into 2y and divided by டினாமினேட்டரோட சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இருக்கும். பட் நம்ம அதுங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் அது 0 பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா -x into 2x + 1 அப்படின்னு இருக்குது, அதை அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தென் ப்ளஸ் 2y into -y + 1 அப்படின்னு இருக்குது. this is equal to 0. ஏன்னா அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய என்டையர் டேர்ம்ஸ் அப்படியே நம்ம ரைட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா 0 into anything நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். -x into 2x அப்படிங்கிறது -2x², தென் -x into 1 which is -x, தென் அடுத்த ஸ்டெப்பில் 2y into -y அப்படின்னு இருக்குது. அப்போ -2y² + 2y is equal to 0. ஆனால் இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டையர் டேர்மோட நெகட்டிவ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த என்டையர் ஈக்குவேஷனை அப்படியே -1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ -1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா -2x² அப்படிங்கிறது +2x² மாறிடும். தென் -2y² இருக்குது, அது +2y² மாறிடும். தென் -x இருக்குது, அது +x ஆகிடும். அண்ட் ஃபைனலி +2y இருக்குது, அது வந்து நமக்கு -2y is equal to 0. இதை நம்ம கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். Question number 3, the question is, obtain the Cartesian form of the locus of z is equal to x plus iy in each of the following cases. First subdivision என்ன இருக்குது அப்படின்னா real part of I z the whole square is equal to 3. இப்போ நம்ம அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்து இன்டீரியர்லேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் IZ வேணும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் I into zங்கிறது என்ன அப்படின்னா x plus iy. இப்போ நம்ம முதல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் எக்ஸ்பிரஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா I உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ I உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா I into x தென் I² into y அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா I² அப்படிங்கிறது -1, ஸோ -y ப்ளஸ் I into x அப்படின்னு கிடச்சிருக்கு. அண்ட் இதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் -y ப்ளஸ் ix, இதோட ரியல் பார்ட் என்ன அப்படின்னா -y மட்டும்தான். -y அப்படிங்கிறது ரியல் பார்ட் அண்ட் x I கூட சேர்ந்துருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இமேஜினரி பார்ட். இப்போ நம்ம ரியல் பார்ட் ஆஃப் உள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ரியல் பார்ட்டுங்கிறது வெறும் -y மட்டும்தான். அண்ட் அது போக வெளியே ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ -y the whole square is equal to 3, which implies -y ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா +y தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ y² is equal to 3. இதுதான் வந்து locus of the given complex equation. Second subdivision, imaginary part of 1 - I into z. zங்கிறது நமக்கு தெரியும் x plus iy, அதை இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். +1 is equal to 0. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷனை ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதோட இமேஜினரி பார்ட்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் இப்போ நமக்கு 1 - I into x plus iy அப்படின்னு இருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். நமக்கு தெரியும் ரியல் பார்ட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1 into x, ரியல் இன்ட்டு ரியல் பண்ணணும். அதுக்கு அடுத்து இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி பண்ணணும். இப்போ 1 into x பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அண்ட் இமேஜினரி இங்கே நமக்கு இருக்கிறது வந்து -1 அப்படின்னு இருக்குது. தென் இங்கே வந்து ஒய்ன்னு இருக்குது. இது நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி -I², நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், -I² y அப்படின்னு கிடைக்கும். பட் நமக்கு தெரியும் I² அப்படிங்கிறது -1, ஸோ -1 into y அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலி இது +y தான். இது நம்ம டைரெக்டாகவே +y அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறோம். அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் அப்படிங்கிறது x plus y. இப்போ அடுத்து இமேஜினரி பார்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோம். இமேஜினரி பார்ட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரியலை கொண்டு போய் செகண்டோட இமேஜினரி கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into iy which will simply become I into y தான். அண்ட் அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஒன்னோட இமேஜினரி கொண்டு போய் செகண்ட் ஒன்னோட ரியல் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -I into x அப்படிங்கிறது -xi அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நமக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம I வெளியே எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு y - x அப்படின்னு வந்துடும். this is equal to 0. இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பைனாமியல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி 1 எடுத்து x கூட அண்ட் 1 எடுத்து iy கூட, அடுத்து -i எடுத்துகிட்டு x கூட -i எடுத்துகிட்டு iy கூட மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலும் இதே எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ஷார்ட்கட்டில் நமக்கு ரெடிமேடாக ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிஞ்சு ஆல்ரெடி நமக்கு கிடச்சிடும். இப்போது
கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க இந்த உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனோட இமேஜினரி பார்ட் தான் நமக்கு வேணும். அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னா ஐ கூட மல்டிப்ளை ஆகிருக்கிறதா இமேஜினரி பார்ட், விச் மீன்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒய் மைனஸ் எக்ஸ் தான். ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸை நம்ம ரைட்டில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இதுதான் நமக்கு லோக்கஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். தேர்ட் சப்டிவிஷன், மாடுலஸ் ஆஃப் z plus i இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1. இப்போ நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் z அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐவை ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ஐ இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. இப்போ நம்ம ரெண்டு சைடில் ரியல் தனியாக இமேஜினரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ரியல் பார்ட் அப்படிங்கிறது எக்ஸ் மட்டும்தான், ஸோ எக்ஸ் தனியாக இருக்கட்டும். ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது ஒய் ப்ளஸ் 1, ஸோ ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். இப்போ இது ரியல் ப்ளஸ் இமேஜினரி அப்படிங்கிற ஃபார்மில் பிரிஞ்சிருச்சு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுமே கூட ரியல் போர்ஷன் அப்படிங்கிறது இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இமேஜினரி அப்படிங்கிறது ஒய் மட்டும்தான், ஸோ ஐ இன்ட்டு ஒய். இப்போ நமக்கு தெரியும் மாடுலஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் அப்படிங்கிறது இங்கே நமக்கு எக்ஸ் மட்டும்தான், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அதாவது ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். This is equal to square root of x minus 1 the whole square plus y square. இப்போ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் அதுவுமே இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். ஒய் ப்ளஸ் அந்த ஹோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அதாவது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 1 which is 2y ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது 1. This is equal to right hand side x minus 1 the whole square வந்து a minus b the whole square ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு y ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி தான் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்கோர்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், அண்ட் ப்ளஸ் ஒன் கூட நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ரைட்டில் இருக்கிற மைனஸ் 2x நான் லெஃப்ட்டில் கொண்டு வந்தேன் அப்படின்னா ப்ளஸ் 2xம் கிடைக்கும். அண்ட் ஓவரால் நமக்கு இங்கேயே ஒரு 2y இருக்குது. is equal to 0. இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷன் அப்படியே 2 ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா x plus y is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதான் நமக்கு ரெக்வயர்ட் லோகஸ். ஃபோர்த் சப்டிவிஷன், z bar is equal to z inverse அப்படின்னு சொல்லியிருக்காங்க. z inverse அப்படிங்கிறது பேசிக்கலி 1/z தான். நமக்கு தெரியும் z bar zங்கிறது x plus iy ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அப்படின்னா z bar அப்படிங்கிறது கான்ஜுகேட் ஆஃப் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது x minus iy. And z to the power minus 1 அப்படிங்கிறது 1/z தான், which is basically 1/x plus iy. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z bar அப்படிங்கிறது x minus iy, this is equal to 1/z inverse அப்படிங்கிறது 1/x plus iy. இப்போ இந்த டினாமினேட்டர் அப்படியே நம்ம லெஃப்ட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற அந்த என்டையர் வேல்யூவை அப்படியே லெஃப்ட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு x plus iy into x minus iy is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். இது எக்ஸாக்ட்லி நமக்கு a plus b into a minus b ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு கிளப் பண்ணிக்கலாம். அப்போ a ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் அதாவது iy the whole square. This is equal to 1. இப்போ இந்த x ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் iy the whole square தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா i ஸ்கொயர் இன்டூ y ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். i ஸ்கொயருங்கிறது மைனஸ் 1, ஸோ ஃபைனலி இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் நமக்கு z bar is equal to z inverse அப்படிங்கிறதோடைய locus. Question number 4. The question is, show that the following equations represent a circle and find its center and radius. நமக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆல்ரெடி கான்செப்ட்லேயே நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு r அப்படின்னு இருந்தது அப்படின்னா இந்த இதோட லோக்கஸ் வந்து ஒரு சர்க்கிளை நமக்கு கொடுக்கும் வித் சென்டர் z0 அண்ட் ரேடியஸ் r அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ z மைனஸ் z0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற கொஷின் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா முடிஞ்சுது. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் டு மைனஸ் ஐன்னு இருக்குது. நான் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்க போகிறேன், ஏன்னா z மைனஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கணும். அப்போ மைனஸ் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா z மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் i அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is equal to 3. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி நமக்கு z மைனஸ் z0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. z0ஓட பொசிஷனில் என்ன இருக்குன்னா 2 ப்ளஸ் i, அதாவது 2 ப்ளஸ் i அப்படிங்கிறது ரியல் பார்ட் 2, இமேஜினரி பார்ட் 1, which means இது will represent a circle whose center is 2,1 அண்ட் இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த r வேல்யூ. இங்கே நமக்கு r என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3. அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு 3 யூனிட்ஸ்.
அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு z கூட 2 மல்டிப்ளை ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரோட்லி இந்த ஈக்குவேஷன் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். இப்போ த்ரோட்லி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2z டிவைட் பை zங்கிறது வெறும் z தான். ப்ளஸ் 2ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு கிடச்சிரும். அண்ட் 4i -4i இருக்குது, அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா -2i அப்படின்னு கிடச்சிரும். தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு கிடச்சிரும். இப்போ அகைன் இதுலேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துறோம். ஸோ இன்சைட் த ப்ராக்கெட் வந்து -1 + 2iன்னு கிடைக்கும். நான் ஒன்றுமே பண்ணல, 1 - 2iலேருந்து ஒரு மைனஸை மட்டும் தனியாக வெளியே எடுத்திருக்கோம். ஏன்னா ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் z - z0. இப்போ z - z0 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ 1 தான். இப்போ இதை க்ளோஸ்லி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் என்ன கிடைக்கும், ஜிக்கு அப்புறம் இருக்கிறது z மைனஸ்லேருந்து மீதி என்ன இருக்கோ அதான் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நமக்கு சென்டர் அப்படிங்கிறது -1 + 2i. ஸோ விச் வி கேன் ரைட் அஸ் -1, 2 ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 யூனிட். தென் தேர்ட் சப்டிவிஷன், இதில் நமக்கு 3 மல்டிப்ளை ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு மாடுலஸ் ஆஃப் z - 2 + 4i அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 8/3ன்னு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மாதிரியே நம்ம ஒரு மைனஸை த்ரோட்லி வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ z - 2 - 4i அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 8/3. இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல முடியும், சென்டர் z மைனஸ்க்கு அப்புறம் வர்றது சென்டர் விச் இஸ் 2 - 4iன்னு இருக்குது. அப்போ இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன அப்படின்னா சென்டர் இஸ் நத்திங் பட் 2, -4 அண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ 8/3 யூனிட்ஸ். Question number 5. The question is, obtain the Cartesian equation for the locus of z is equal to x plus iy in each of the following cases. First subdivision, modulus of z minus 4 is equal to 16. இப்போ நம்ம zக்கு பதிலாக x plus iy அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். தென் -4 இருக்கு is equal to 16. இப்போ the real plus imaginary அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியல் போர்ஷன் x minus 4 plus I into இமேஜினரி போர்ஷன் அப்படிங்கிறது y மட்டும்தான் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ நம்ம மாடுலஸ் எடுத்துக்கலாம். நமக்கு மாடுலஸ் அப்படிங்கிறது தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் விச் கேன் பி ரிட்டன் அஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் அப்படிங்கிறது x minus 4. ஸோ x minus 4 the whole square ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது இங்கே y மட்டும்தான். அதனால் y square is equal to 16. இப்போ நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த ஸ்கொயர் ரூட்டை ரைட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ஆகிடும். இப்போ x minus 4 the whole square plus y square is equal to 16 square which is 256 அப்படின்னு கிடைக்கும். இப்போ x minus 4 the whole square a minus b the whole square ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a square which is x square minus 2ab 2 into x into 4 which is 8x plus 4 square அப்படிங்கிறது 16 plus y square is equal to 256. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு x square plus y square minus 8x ப்ளஸ் இங்கே ஒரு 16 இருக்குது, ரைட்டில் ஒரு 256 இருக்குது. அந்த 256 லெஃப்ட்டில் வந்தோன்னா -256 ஆகும். அப்போ -256 + 16 அப்படிங்கிறது -240 which is equal to 0. அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் z minus 4 the whole square. இப்போ மாடுலஸ் ஆஃப் z minus 4 அப்படின்னா நமக்கு தெரியும் x plus iy minus 4 the whole square minus modulus of x plus iy minus 1 the whole square is equal to 16. இப்போ நம்ம ரியல் இமேஜினரியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மாடுலஸ் எடுக்க முடியும். இப்போ ரியலாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x minus 4 ப்ளஸ் இமேஜினரி வந்து y மட்டும்தான். அப்போ i into y modulus whole square then modulus of x minus 1 plus i into y the whole square is equal to 16. நமக்கு மாடுலஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் அப்படிங்கிறது x minus 4 the whole square ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுங்கிறது y தான், y ஸ்கொயர். அண்ட் அது இல்லாமல் இதுக்கு என்டையராக ஒரு ஸ்கொயர் இருக்குது நமக்கு. தென் இந்த சேம் வே அடுத்த எக்ஸ்பிரஷன்லையுமே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 1 the whole square ப்ளஸ் y ஸ்கொயர் இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோர்ஸ் கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேர்ம்லையும் சேம் தான். இப்போ அகைன் நம்ம x minus 4 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a minus b the whole square ஃபார்முலா வச்சு x square minus 8x plus
16, அது போக ஒரு y ஸ்கொயர் இருக்கும். தென் மைனஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இது ஜஸ்ட் நமக்கு சப்ராக்ஷனில் தான் இருக்குது. அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அது கேன்சல் ஆகிடும். தென் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதே போல் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் நம்ம கிளப் பண்ணிக்கலாம். எக்ஸ் டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் 8x. தென் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 2x அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே ஒரு 16 இருக்கும் அண்ட் மைனஸ் 1 இருக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 2x அப்படிங்கிறது மைனஸ் 6x. தென் ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய 16 ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 16 கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 6x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இல்லை த்ரூ அவுட்லி மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 6x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு required locus. Okay students, thanks for watching. Hope you enjoyed the video. See you in the next one. Have a nice day. Bye.